குரூப் 4க்கான ஜேஏ விஓ பில் கலெக்டர் கவுன்சில் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்கோட லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு டிஎன்பிசி இப்போ அனுப்பிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னும் ஒரு 1 வீக்குள்ள கம்ப்ளீட்டாக அனுப்பி முடிச்சிருவாங்க. டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண அந்த செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட செக் பண்ணிடுங்க. கன்சர்ன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் கண்டிப்பாக அனுப்புவாங்க. எப்போ அனுப்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு லெட்டர் வந்த பிறகு ஒரு 10 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த இன்டிமேஷன் லெட்டரில் நீங்கள் என்னைக்கு அந்த ஹெட் ஆஃபீஸ் வரணும், எந்த டைமில் வந்து அங்கே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். உங்கள் ஹெட் ஆஃபீஸில் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே முதல்ல செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுறது அப்படிங்கிறத பற்றி சில டைம் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு சின்ன கவுன்சிலிங் மாதிரி சில டைம் நடத்துவாங்க. நீங்கள் ஏற்கனவே வெளி லெட்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஃபர்ஸ்ட் டைம்னால நீங்கள் கேட்ட இடம் மேக்சிமம் கிடைக்கும். இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் முடிஞ்ச பிறகு சில ஹெட் ஆஃபீஸில் உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. சில ஹெட் ஆஃபீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா இடத்துலையுமே வேற வேற மாதிரி இருக்கும். அப்படி வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வைக்கிறது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டேஸ் ஆகும் அனுப்பி வைக்கிறதுக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டு சில டைம் பர்டிகுலராக ஒரு டேட்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. சில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 வீக் டைம் கொடுத்து அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 1 வீக் டைம் கொடுத்துருந்தாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் முதல் டேட்லேயே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எந்த டேட் ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சில டைம் வந்து உங்கள் நேமுக்கு மட்டும் வந்திருக்கும். சில டைம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். உங்கள் நேமை மட்டும் டிக் பண்ணி சைன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் வந்த ஒரு இன்டிமேஷன் லெட்டர். இதை பற்றி பார்க்கலாம். லெட்டரோடைய டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். மேக்சிமம் எல்லா ஹெட் ஆஃபீஸுமே எங்கே இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும். இல்லைன்னா அந்த கண்ட்ரோலில் நியர்பையாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட் லெவல் போஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ் மேக்சிமம் சென்னையில் இருக்கும். இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வரும். சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4ல எந்த போஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சப்ஜெக்டில் பணி நியமனம் வழங்குதல் தொடர்பாக, அதாவது ரிகார்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டரில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4ல என்ன போஸ்ட் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த போஸ்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எங்கே எப்போ வரணும் அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஜாப்ல ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே கன்ஃபார்மான போஸ்ட்டுக்கு எப்போதுமே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தரணும். பிரைவேட் கம்பெனி உள்ளவங்க மேக்சிமம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் டாக்டர் தான் இஷ்யூ பண்ணணும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது டிஎன்பிசி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கும் இந்த மாதிரி டிஎன்பிசிக்கும் உங்கள் போஸ்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கும். அவங்களே அதை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டை கொண்டு போகணும். உங்கள் ஜாப் கன்ஃபார்ம் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்களா, அதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த கார்டை நீங்கள் கொண்டு போகணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா இந்த நம்பரை கேன்சல் பண்ணிட்டா அடுத்தது ஃபர்தராக ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா அட்டன் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால் மட்டும்தான் அதை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. இல்லாதவங்க அதை கொண்டு போக தேவையில்லை. ஆனால் கார்டு உள்ளவங்க கம்பல்சரியாக கொண்டு போகணும். இல்லாதவங்க கொண்டு போகிறத தேவையில்லை. அடுத்தது ஃபோட்டோ ஐடென்டி கார்டு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஏன்னா அதில் உங்கள் அட்ரஸ் இருக்கும், உங்கள் ஃபோட்டோவும் இருக்கும். அதனால இதுதான் அதுக்கு ப்ரூஃபு. அடுத்தது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ். டிஎன்பிசி ஆஃபீஸில் என்னென்ன சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணீங்களோ அதே சர்டிஃபிகேட்டை இங்கே ஒரிஜினலாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்.
அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு. இப்போ சொன்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பி செட்டையும் ஒன்னே கொண்டு போங்க. அங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும் சப்மிட் பண்ணா போதும், ஒரிஜினல் சப்மிட் பண்ண தேவையில்லை, காமிச்சா மட்டும் போதுறீங்க. அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ மினிமம் 2 எடுத்துங்க. இப்ப இந்த வீடியோல இதுவரைக்கும் பார்த்த டீடைல் காமனான டீடைல் தான். இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லைட்டா டிஃபர் ஆகும், அதனால இது ஒரு காமனான ப்ரொசீஜர். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண 2 லிஸ்டியோட வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த 2 லிங்கும் இருக்குது. 3வது லிங்க் அலாட்மெண்ட் ஆர்டர் டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்கும் இருக்கு. 4வது லிங்க் பில்லிங் லெட்டர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் இருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்த வீடியோல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பத்தி பார்க்கலாம்.